ஓம் நமக் சிவாய. நாம் இப்போது தரிசிக்க இருப்பது நேபாள் தேசத்தில் அமைந்துள்ள காட்மண்ட் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள தோலீஸ்வர் மகாதேவ் ஆலயமாகும். இந்த ஆலயத்தினுடைய நந்தியை நாம் இப்போது தரிசிக்கிறோம். கேதார்நாத்துக்கு இணையான ஒரு தலம் நேபாளத்தில் அமைந்துள்ளது என்று சொன்னால் அது தோலீஸ்வர் மகாதேவ் ஆலயமாகும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, மாலை சூரியன் அஸ்தமனமாகும் பொழுது அதனுடைய ஒளியானது லிங்க திருமேனியில் ஒளிரும் என்பது இத்திருத்தலத்தின் சிறப்பாகும். திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு, நவ கிரகத்தை எந்திரமாக அமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 9 நவ கிரகங்களையும் எந்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது இத்தலத்தினுடைய சிறப்பம்சமாகும். இந்த நவ கிரகத்திற்கு அடுத்த பகுதியில் அனுமாரும் விநாயகமூர்த்தியும் அமைந்திருக்கிறார்கள். தலத்தினுடைய முழுமையான தோற்றமாகும். தலத்தின் நந்தி பெருமானை இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பு வாய்ந்த நேபாளத்தில் அமைந்துள்ள சிவ ஸ்தலம் இதுவாகும். இப்போது ஈஸ்வரன் பரமேஸ்வரன் முழுமையாக நாம் தரிசிக்கிறோம். மிக அற்புதமான ஒரு காட்சியாகும். பத்ரிநாத்துக்கு இணையான ஒரு தலம் கேதார்நாத்திற்கு இணையான ஒரு தலம் நேபாளத்தில் அமைந்துள்ளது என்று சொன்னால் அது இந்த தலமாகும். பக்த பெருமக்கள் கண்குளிர சிவனை தரிசனம் செய்யுங்கள். ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய.